இப்படி உட்காருங்கம்மா. செத்த உட்காந்துருங்கம்மா, வந்துடுறேன். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, யாரும் இல்லாத அனாதையா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. எப்பா பார்த்தாலும் தர்மம் பிச்சை. ஐயா ஜாமி வயிற இந்தம்மா. நாங்க இன்னைக்கு நேரத்தில் சாப்பிட்டுருக்கோம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம், வேணாம்ப்பா. ஏப்பா இப்படி கொலைப்பட்டு என் புறத்துக்கு தான் 2 பேரும் புள்ள விட்டு வந்தீங்களா? என் பொண்டாட்டி மேல தானே பக்குவம், நான் என்னப்பா பண்ணேன்? சாப்பிடலாங்க, சாப்பிடாம போனா என் புள்ள ஊக்கி போயிடுவான். குடுறா குடு. சாப்பிடு. காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, கையாலாகாத பிள்ளைய பெற்று கண்ணீரை வெட்டீக, அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும், அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். பஞ்சு வாங்கத்த, வாங்க மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், வாங்க உள்ள வாங்க மாமா. என்னத்த திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்மா, அப்படியே உன்னையும் பேரனை பார்த்துட்டு போலான்னு. சரி சத்த உட்காருங்க, இந்த வந்துடுறேன். என்னப்பா? வாப்பா. அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டோம்ப்பா. இன்னுமா பள்ளிக்கூடம் விடல, பேரனை பார்த்துட்டு ஊருக்கு போலான் இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் புள்ள எங்க? இன்னும் பள்ளிக்கூடம் விடல? உங்க ஆத்தால இருக்கிற ஆஸ்மா என் பிள்ளைக்கு ஒட்டிக்கணும்னு நான் தான் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். வெட்டி புள்ள யாத்தாடி அவங்க? கண்ணு யார் வந்திருக்கா பாரு. அப்பதான் பாட்டு பாரு. அப்பதான் பண்ணல. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பாரு பள்ளிக்கூட விட நேரம் ஆயிருச்சா? இங்க பாரு. முத என் பிள்ளைய கொடு. சீக்கு வந்து என் பிள்ளைக்கு ஒட்டிக்கிட போய். எங்க புருஷன் முன்னாடி சண்டை எமனா வந்து சண்டையை மூட்டி விடுறீங்களா? வயசான காலத்துல அரளி விதை அடிச்சு குடிச்சிட்டு சாகாம இப்படி வீட்டுக்கு வீடு வந்து தொண்டாந்து எங்க அம்மா தூக்க நேரம் அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்துடா வந்துட்டு போதுரி. நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா விட்டு இந்த பிள்ளைய புடுங்க. உன் வீட்டுக்கு நாங்க வந்து தப்புத்தம்மா, தப்புத்தான். இனிமே நாங்க வரமாட்டோம். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். போய் தொலைடி. அம்மா உன் பிள்ளைய மட்டும் பாருமா, அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அப்பா நீ தானப்பா வேணும் வேலையும்னு உன் தங்கச்சி மகளை எனக்கு கட்டி வச்ச. 5 பிள்ளைங்க இருந்தோம். வயசான காலத்துல உங்களுக்கு ஒரு சோறு போட ஒருத்த கூட இல்லையப்பா. இதுக்காகதானப்பா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த காலால சைக்கிள் ஓட்டி எங்க எல்லாரையும் வளர்த்தியாப்பா. நீ தூக்கி வளர்த்தியா? நாம் பிறந்த செடியத்தான்
ஊரை கூட்டி சொன்னீங்க காது குத்துனா வலிக்கும் முன்னு கண்ண ரெண்ட மூடு நீங்க கறி குழம்பு பிடிக்கும் முன்னு கடன் வாங்கி செஞ்சீங்க கடங்காரனா பிறந்த என்ன பார்த்து பார்த்து நொந்தீக அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பிறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். வயசான காலத்துல அரளி விதை அடிச்சு குடிச்சிட்டு சாகாம இப்படி வீட்டுக்கு வீடு வந்து தொண்ணாந்து திரிவீங்களே, வெக்கமா இல்ல? நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா காலையில உங்க அப்பனும் அத்தம் இங்க இருக்க கூடாது. நான் என்ன இந்த வீட்டுக்கு பணக்காசியா? ஏமா என்னைக்கும் இல்லாம குழம்பு எனக்கு எம்புட்டு ருசியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்து, தண்ணி அம்மா வந்து ஊத்துமா. இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமா வச்சிருந்தனா சாமி, அந்த சிரிக்கு மக நாக்குல பல்ல போட்டு பேசும்போது பாதி உசுறு போயிருச்சு. நான் மட்டும்தான் சாகலான்னு நினைச்சேன். இவளுங்க கிட்ட உங்களை அனாதைய விட்டுட்டு போக மனசு இல்ல. அதான் என் கூட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரியுதுதா, யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நீ சொல்லி எதை மீறி இருக்கேன். பேச்சு வா போவோம். ஒரே ஒரு கவலை தாங்க மனசுல. கடைசி 2 பிள்ளைய சேவைக்க வைக்காம போறோம். பொறுப்பானவங்க பொழைச்சுக்குவாங்க. வீடு வந்தாச்சு. வாங்கடா டேய், இறங்குடா. அம்மா, அப்பா, யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. டேய் போஸ், வாடா. சீக்கிரம் வாடா டேய். வந்துட்டேனே. மா அம்மா, பா, அப்பா, மா, அம்மா, அம்மா, பாண்டி ஜெயில இருந்து வந்துட்டாமா. செல்வம் வேற வந்திருக்கான். மா, எங்கிட்டு இருக்க? எங்கடா காணோம்? எமோய், அப்பா, எங்கம்மா இருக்க? அம்மா, அப்பா, சைக்கிள் வேற எங்கே இருக்கு? வீட்டை வேற திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. எங்க போனீங்க? எங்கடா போயிட்டாங்க? எங்க வந்திருக்காமா? அம்மா, அண்ணே, சாப்பிட்டு தரலாம் கூட இங்கதானே இருக்கு. கொல்ல பக்கம் இருக்காங்களான்னு போய் பாப்பாங்க. வாங்க வாங்க. என்னப்பா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏம்மா, அப்பா. எல்லாரும் வந்திருக்கம்மா. அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல போல் இருக்கேன். என்னாச்சு? எம்மாய், ஏன்பா அம்மா உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தீங்க? அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அப்பா, அம்மா, என்ன பாருங்கப்பா, அப்பா, அப்பா, இந்த பாவி பத்த முடிக்கூடாது. போயிட்டாப்பா, போயிட்டாப்பா, விட்டுட்டு. அப்பா, இப்படி 5 பிள்ளைகளை பத்தி அனாதையா செத்து கிடைக்கீங்களப்பா. அப்பா,
மாப்பிள்ளையில அவங்களே நினைச்சு என்ன பண்றது? வாங்க சாமி கூட போலாம். எங்க அப்பனும் ஆத்தாலும் இன்னும் எங்க மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் மாமா இருக்காங்க. அவங்க செத்து போயிட்டான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. நான் பரீட்சையில பெயிலாட்டுன்னு சொல்லி எங்க அப்பா வச்சுக்கிட்டே இருப்பாரு என்ன. ஆனா அன்னைக்கு எங்க அப்பா தான் 2 பேருமே சேர்ந்து என்ன வாழ்க்கையில பெயிலாயிட்டு போயிட்டாங்க மாமா. பிள்ளையா பிறந்து அவங்களுக்கு செய்யறதுக்கு குடுப்பம் இல்லாம போயிடுச்சா மாமா. அவங்க வாழ்ற காலத்துல ஒரு வாய் சோறு போட முடியாத பக்கத்து பயல்கள் ஆயிட்டோம். காக்காய்க்கு சோறு போட்டா அவங்க சாப்பிட்ட மாதிரி ஆயிடுமா மாமா? இது வீடு இல்ல மாமா, எங்களோட கோயில் மாமா. 5 பேரு அண்ணன் தம்பி வாழும் இந்த வீடு. பாசத்துக்கு பஞ்சமில்ல நாளும் சொல்லி பாடு. வெறுங்காலில் நீங்க நடந்து எங்க உசுர தாங்கி சுமந்து, வெறுங்காலில் நீங்க நடந்து எங்க உசுர தாங்கி சுமந்து வாழ்ந்திருந்த காலம் பொற்காலம். சாமின்னு சொல்றாங்க, ஆனா நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாளும் தான். அவங்க போனதுக்கு அப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்ற காலத்துல அவங்கள பொக்கிஷமா பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை. அன்புடன் ராசு மதுரவன் மற்றும் படக்குழுவினர். மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு. ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. எங்காத்தா ஒரு கோயில், எங்கப்பா அதில் சாமி. எங்காத்தா ஒரு கோயில், எங்கப்பா அதில் சாமி. இதுதானே எங்களோட பூமி. மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு. ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு.